ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன எக்கோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே குரியச்சன் அப்படின்னு ஒரு கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. அவர் அந்த ஊரில் நடக்கிற க்ரைமுக்கு எல்லாமே முக்கியத்துவமாக இருக்கார். அதனால போலீஸ் ஆஃபீஸர், சிபிஐ எல்லாருமே இவங்க தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் லோக்கலை சேர்ந்த அந்த ரவுடியாக இருக்கட்டும், நக்ஸலைட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த குரியச்சனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் குரியச்சனோட ஃப்ரெண்டு மோகன் குரியச்சனை தேடி அவங்க ஊருக்கும் வராரு. அதே நேரத்தில் அப்போது ஒரு நேவி ஆஃபீஸரும் குரியச்சனை தேடி வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஹீரோ சந்தீப் என்ன பண்ணுறாருனா, குரியச்சனோட ஒய்ஃபுக்கு ஒரு கேர்டேக்கராக இருக்கார். அவரும் குரியச்சனை தேடி வந்திருக்காரு. ஆனால் அந்த ஊரில் இருக்க மக்கள் யாருக்குமே இவரை பற்றி தெரியலை. இவரும் சில சம்பவம்லாம் பண்ணுறாரு. கடைசியில் குரியச்சன் எதனால அந்த காட்டுக்குள்ளே இத்தனை வருஷம் வாழ்ந்தார், எதனால குரியச்சன் அந்த ஊரை விட்டு தள்ளி அந்த காட்டுக்குள்ளே இருந்தார், ஹீரோ சந்தீப் எதனால உண்மையெல்லாம் மறைச்சு ஒரு கேர்டேக்கராக வேலை பார்த்தாரு, கடைசியில் அந்த பாட்டி அந்த உண்மையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, கடைசியில் குரியச்சனுக்கு என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் டிஞ்சித் அயாதன் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு மிஸ்ட்ரி அட்வென்ச்சருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜில் ஒரு மலையில் நடக்கிற மாதிரி தான் அந்த கதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த பாட்டி எதிர்பார்க்காத மாதிரி கடைசியில் ஒரு சம்பவத்தை வச்சு வேறு லெவலில் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு அவரோட முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எதுக்குன்னா, இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வில்லேஜிலேருந்து அந்த மலை கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதில் தான் அந்த பாட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சி எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருப்பாரு. எதுக்குன்னா, அந்த மலைக்கு போகும்போது ஜீப்பில் அந்த அனிமல்ஸ் கத்துறதா இருக்கட்டும், அந்த வாட்டர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணுறது, அந்த காட்சி எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் டாப் ஆங்கிள் வச்சு சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் சினிமாட்டோகிராஃபர் அந்த பாட்டிக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி எவ்வளோ க்ரைம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காட்சியை அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட காமிச்ச விதம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் முஜீப் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பாட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 2 பாட்டு இருக்கும். அந்த 2 பாட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சிருக்கு. எதுக்குன்னா, அந்த பாட்டிக்கு போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம குரியச்சனுக்கு போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதெல்லாம் மலேசியாவில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணுவார். அந்த காட்சி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க்கை இந்த படத்துக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் டேரக்டர் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சில எலமெண்ட்ஸையும் காமிச்சிருப்பார். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி படத்தில் எமோஷனு, ஃபைட்டு, அந்த டாகை பற்றி காட்டின அந்த மெசேஜ், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜும் வச்சுருக்காரு. விலங்குகள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்குது, எதுவுமே நம்ம அழிக்கிறதுக்காண்டி இல்லை, நம்ம தான் அதை எல்லாத்தையும் அழிக்கிறோம் அப்படின்னு சில கருத்து மாதிரி இருக்கும். அதையும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி டேரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. அதே மாதிரி படத்தில் எமோஷனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த பாட்டி அந்த மலையில் கஷ்டப்படுற எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி அவங்க பண்ண க்ரைமும் இருக்குது. அந்த க்ரைமு எதையுமே காட்டாமல் கடைசி அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட முடிக்கிறது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டே. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒரு காட்சி கூட இருக்காது. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு டேரக்டராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே எழுதுவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங்கோட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.